ஒரு வழியா வீடியோ மேக் பண்ணியாச்சு, இனி அப்லோட் பண்ண வேண்டியதுதான். டேய், உனக்கு மண்டையில கொஞ்சமாவது மசாலா இருக்காடா? ஏன்டா நான் என்ன பண்ணேன்? குரான் ஹதீஸ் பேசுறியே, அனிமேஷன் வீடியோ பண்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? ஆமாடா, அனுமதி இருக்கு. அதெப்படி? உருவப்படம் வரைவதுக்கு தான் மார்க்கத்தில் அனுமதி இல்லையே. ஆமா, யார் உருவப்படம் வரைகிறாரோ அவர் அதற்கு உயிர் கொடுக்கும் வரை வேதனை செய்யப்படுவார். ஆனால் அவரால் அதற்கு உயிர் கொடுக்க முடியாது. என்னடா சொல்ற நீ? உருவம் வரைவதற்கு அனுமதி இருக்குன்னு சொல்ற, வரைந்தால் வேதனை இருக்குன்னு சொல்ற. கொஞ்சம் தெளிவாதான் சொல்லேன். சரி, உனக்கு புரியிற மாதிரி சொல்றேன். இஸ்லாத்தில் ஒரு விஷயம் தடுக்கப்பட்டிருக்குனா அது முற்றிலும் தடுக்கப்பட்டதா அல்லது அதில் ஏதேனும் விதிவிலக்கு இருக்குதான்னு பார்க்கணும். புரியலையே. ஆண்களுக்கு தங்கம் அணிவது ஹராம், அப்படிதானே? ஆமா. குறைந்த அளவில் தங்கம் அணிய அனுமதி இருக்கா? இல்லை. அதே மாதிரி ஆண்களுக்கு பட்டாடை அணிவது ஹராம். ஆனா இந்த பட்டாடை அணிவதுல ஆண்களுக்கு விதிவிலக்கு இருக்கு. 2 விரல்கள் அளவிற்கு அணிந்து கொள்ளலாம். ஆமா ஆமா, 2 விரல்கள் அளவிற்கு பட்டாடை அணிந்த ஒரு ஆணை பார்த்து, நீ ஹராமான ஆடை அணிஞ்சிட்ட, உலகத்தில் பட்டாடை அணிந்ததால் உனக்கு மறுமையில் பட்டாடை கிடைக்காதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏனா இதுல விதிவிலக்கு இருக்குலா? இதே மாதிரிதான் உருவப்படங்கள் வரைவதிலும் உருவப்படங்களை பயன்படுத்துவதிலும் சில விதிவிலக்குகள் இருக்கு. அதென்ன விதிவிலக்குகள்? சரி, ஒன்னா சொல்றேன், கேட்டுக்கோ. எந்த வீட்டில் உருவச்சிலைகளும் நாய்களும் உள்ளனவோ அங்கே மலக்குகள் நுழைய மாட்டார்கள் என்று நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிருக்காங்க. இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, சென்ற இரவு உங்கள் வீட்டுக்கு நான் வருவதற்கு தடையாக இருந்தவை என்னவென்றால், உங்கள் வீட்டில் ஒரு மனிதனது உருவசிலையும் உருவம் பொறித்த திரைச்சீலை ஒன்றும் நாய் ஒன்றும் இருந்ததுதான். உருவசிலையின் தலையை அகற்றுமாறும் உருவப்படங்களுள்ள திரைச்சீலையை கிழித்து மதிப்பில்லாமல் மிதிபடும் 2 தலையணைகளாக்கிக் கொள்ளுமாறும் நாயை வெளியேற்றுமாறும் உங்கள் குடும்பத்துக்கு கட்டளையிடுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் என்னிடம் கூறினார்கள் என்று நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிருக்காங்க. இப்ப இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் அந்த உருவசிலையின் தலையை உடைத்து மதிப்பில்லாமல் ஆக்க சொல்றாங்க, திரைச்சீலையை கிழித்து தலையணையாக மாத்த சொல்றாங்க. இதிலிருந்து உனக்கென்ன புரிஞ்சி? எனக்கு ஒன்னும் புரியலையேடா. அடமரமண்ட, உருவப்படமோ உருவசிலையோ அது மதிப்பற்றதாயிருக்கும்போ அதை பயன்படுத்தலாம். எப்படி நாய வீட்டிலிருந்து வெளியேற்றினார்களோ அதே மாதிரி உருவசிலையையும் திரைச்சீலையையும் தூக்கி வீசிருக்கணும்லா. ஆனா உருவமிருக்கிறனால அதை முற்றிலும் தடை செய்யல, அதை மதிப்பற்றதாக ஆக்கி பயன்படுத்தினாங்க. இப்ப புரிஞ்சா? புரிஞ்சி. அதே மாதிரி திரைசீலையிலோ ஆடையிலோ மிகவும் சிறிய அளவிலான உருவப்படங்கள் இருந்தால் அதை பயன்படுத்துவதில் எந்த தடையும் இல்லை. அதெப்படி சொல்ற? ஒருமுறை சைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். அவர்களை உடல்நலம் விசாரிக்க நாங்கள் சென்றோம். அப்போது நாங்கள் அவர்களுடைய வீட்டில் ஒரு திரைக்கு அருகே அமர்ந்திருந்தோம். அந்த திரையில் உருவப்படங்கள் வரையப்பட்டிருந்தன. ஆகவே நான் என்னுடன் இருந்த ஒபைதுல்லாஹ் அல்கவ்லானி அவர்களிடம், இவர்கள் நமக்கு உருவங்களைப் பற்றிய நபிமொழியை அறிவிக்கவில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், ஆம், ஆனால் சைத்ரலி அவர்கள் அதை அறிவிக்கும் போது துணியில் பொறிக்கப்பட்டதை தவிர என்று நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சொன்னார்களே, அதை நீங்கள் கேட்கவில்லையா என்று கேட்டார்கள். நான் கேட்கவில்லை என்றேன். அதற்கு அவர்கள், ஆம், அவர்கள் அவ்வாறு சொல்லதான் செய்தார்கள் என்று கூறினார்கள். அதாவது இந்த ஹதீஸ்ல ரக்கம் என்ற அரபி சொல் இடம்பெற்றிருக்கு. ஆடைகளில் அழகுக்காக சிறு சிறு உருவங்கள் பதிப்பதை நாம் காண்கிறோம். அருகில் சென்று பார்த்தால்தான் அந்த உருவம் என்னதுன்னு தெரியும். தூரத்தில் இருந்து பார்த்தால் அது ஒரு வேலைப்பாடாகத்தான் தெரியும். இதுதான் அரபு மொழியில் ரக்கம் என்று கூறப்படும். இது போன்ற சிறிய உருவங்கள் ஆடைகளிலோ திரைச்சீலைகளிலோ இருப்பதில் தவறில்லை. ஓஹோ, இவ்வளோ நாள் இது தெரியாம போச்சே. சரி, உருவப்படம் உருவசிலை வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கு, ஆனா அதை உருவாக்குவதற்கு அனுமதி இருக்கா? அதுக்கு பதில் சொல்லு. வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்குனா அப்ப உருவாக்குவதற்கும் அனுமதி இருக்குனுதானே அர்த்தம். ஆனா உருவாக்குனா உயிர் கொடுக்கணுமே. எது தடை செய்யப்பட்டிருக்கோ அதை உருவாக்குனாதான் உயிர் கொடுக்கணும். இப்ப அழகிற்காக ஒரு சிலையை உருவாக்கி அதை ஷோகேஸ்லயோ வீட்லயோ வச்சா அங்க மலக்குமார்களும் வரமாட்டாங்க, உனக்கு தண்டனையும் கிடைக்கும். அதுவே குழந்தைகள் விளையாடுவதற்காக பொம்மைகளை உருவாக்கி அது வீட்டில் இருந்தால் அங்க மலக்குமார்கள் வருவாங்க, பாவமும் கிடைக்காது. அதெப்படி பொம்மைகளை உருவாக்கலாம், பொம்மைகளை வச்சு விளையாடலாம்னு சொல்ற? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்திலிருந்து திரும்பி வந்தபோது உருவங்கள் உள்ள திரைசீலையை தொங்க விட்டிருந்தேன். அதை கண்டதும் அவர்களின் முகம் மாற்றமடைந்தது. அதை கிழித்து எறிந்துவிட்டு, ஆயிஷாவே, அல்லாவின் படைப்பை போல் படைக்க முற்படுபவர்களே கியாமத் நாளில் கடுமையான தண்டனைக்குரியவர்கள்னு சொன்னாங்க.
அதுவே இன்னொரு ஹதீஸ பார்த்தேனா, ரசூலுல்லாஹுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறக்கைகளுடைய குதிரை பொம்மையை வைத்து விளையாடும்போது அல்லாஹுடைய தூதர் அதற்கு எந்த தடையும் விதிக்கல. அந்த திரைச்சீலைய பார்த்து கோவப்பட்டது போல் இந்த பொம்மைய பார்த்து கோவப்படல. திரைச்சீலைய உருவாக்குனவருக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும்னு சொன்ன மாதிரி இந்த பொம்மையை உருவாக்கியவருக்கு கேடு உண்டாகும்னும் சொல்லல. ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. அனுமதிக்கப்பட்டதா தடை செய்யப்பட்டதா என்பது நம்முடைய செயலை பொறுத்துதானிருக்கு. இப்ப பொழுதுபோக்கிற்காக உருவப்படங்கள் வரைவது, வீட்டில் ஃப்ரேம் போட்டு வைப்பதற்காக வரைவது, வால் பெயிண்டிங் வரைவது, உருவப்படம் கொண்ட திரைசீலையை உருவாக்குவது, அழகிற்காக உருவ சிலைகளை உருவாக்குவது, இது எல்லாமே உருவாக்குனாலும் பாவம் வீட்டில் இருந்தாலும் மலக்குமார்கள் வரமாட்டாங்க. ஆனா இதுவே நம்முடைய ஆடைகளிலோ திரைசீலையிலோ சிறிய சிறிய உருவப்படங்கள் இருக்கு. குழந்தைகள் விளையாடுவதற்காக வீட்டில் உருவபொம்மைகள் இருக்கு. நம்ம பயன்படுத்தும் போர்வை, தலையணை போன்றவற்றில் உருவப்படங்கள் இருக்குமானால் அதை பயன்படுத்துவதிலும் உருவாக்குவதிலும் எந்த தடையும் இல்லை என்பதை ஹதீஸ்களிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். விளையாடுவதற்காக பொம்மைகளை உருவாக்கலாம் என்றால் கல்விக்காக உருவாக்குவதில் எந்த தவறுமில்லையே. ஆமா, இந்த ஹதீஸ் எல்லாம் எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா நான் உன்கிட்ட இப்படி கேட்டிருக்க மாட்டேன்.